அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தியாக பார்த்துடுகிறோம். மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திட மத்திய அரசின் பங்குத் தொகையை விடுவிக்க வேண்டும் என்று அவர் கடிதம் ஒன்றை வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக அரசின் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திட மத்திய அரசின் பங்குத் தொகையை குறிப்பிட்ட காலத்திற்குள் விடுவித்திட வலியுறுத்தி மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். குறிப்பாக இந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பதாவது, திறன்மிகு குழந்தைகள் மையம் மற்றும் மகளிர் சக்தி இயக்கம் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சேவைகள் திட்டம் போன்ற மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்களுக்கு 29/1/2025 நிலவரப்படி 716 கோடி செலவழிக்கப்படாமல் உள்ளது என தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் அனைத்து நலத்திட்டங்களும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதுடன் மத்திய அரசு நிதியுதவி வழங்கும் திட்டங்களுக்கு மாநில அரசின் பங்களிப்பு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முறையாக வழங்கப்பட்டு வருவதையும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பிரதான் மந்திரி மாதுரு வந்தனா யோஜனா என்னும் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 304 கோடி ரூபாயில் மத்திய அரசின் பங்கு தொகையான 184 கோடி ரூபாய் இதுநாள் வரை வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளதால் பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் உரிய காலத்தில் வரைவு வைக்க இயலாமல் உள்ளதையும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்றைய தேதியில் ஒன்றிய ஒருங்கிணைப்பு முகாமை கணக்குகளில் உள்ள 576 கோடி ரூபாயில் இந்த நிதியாண்டு முடிவதற்குள் 482 கோடி பயன்படுத்தப்படும் என்றும் மீதமுள்ள தொகை மத்திய அரசின் பங்காக அடுத்த நிதியாண்டுக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் இந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திட ஏதுவாக மத்திய அரசின் திட்டங்களுக்கான பங்கு தொகையை குறிப்பிட்ட காலத்திற்குள், அதாவது அந்தந்த நிதியாண்டுக்குள்ளேயே விடுவித்திட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.